உறவுகளை மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் விசேட விருந்தினராக ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து இங்கு லண்டனுக்கு வருகை தந்திருக்கும் வைத்திய நிபுணர் டாக்டர் பொன் மயிலநாதன் கேதீஸ்வரன், ரேடியோலஜிஸ்ட். அத்துடன் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வைத்திய நிபுணராக இருக்கிறார், கன்சல்டனாக. இந்த நேரத்திலே நாங்கள் அவரிடமிருந்து பகிர்ந்து கொள்ளும் கருத்து, இன்றைக்கு நாங்கள் நாலா பக்கங்களில் நாங்கள் சிதறி இருந்தாலும் எங்களுடைய இனத்தின்பால் அக்கறை கொண்டு நாங்கள் படித்த படிப்பினாலும் அல்லது நாங்கள் இன்றைக்கு மண்ணில் பிறந்த அந்த மகத்துவத்தினால எங்களோட பிறந்த மண்ணுக்கு எது வகையாக இருந்தாலும் எங்களோட தாயக மண் அல்லது தாய் பிறந்த மண் அல்லது தாய் நாடு என்ற தோரணையில் நாங்கள் இன்றைக்கு தாயக மண்ணுக்கு செய்கிற கடமையாகவே அல்லது மரியாதையாகவே பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு அவர் ஏற்கனவே கூறியிருந்தார், இன்றைக்கு தான் ஒரு வைத்திய சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சமூக விடுதலையின் பால், இந்த சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு அல்லது அங்கு வாழ்கின்ற தமிழர்களிடம் நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, இவ்வாறான நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுத்தார் என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. டாக்டர், நாங்கள் இன்னொரு பக்கம் வருவோம். இன்றைக்கு உங்களோட தொழில் சார்ந்த விடயம், இன்றைக்கு நீங்கள் ஒரு வைத்திய நிபுணராக இருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய வைத்திய துறையில் ஆய்வுகளை செய்திருப்பீங்கள், படித்திருப்பீங்கள். அந்த கல்வி இன்றைக்கு உலக மக்களிடையே இன்றைக்கு மேன்மையாக பார்ப்பது இந்த வைத்திய மேன்மை. அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் நிறுவியிருக்கின்ற ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் என்பது, ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் என்பது, இது உண்மையில் என்ன நோக்கத்துக்காக நிறுவப்பட்டது? ஆமாம், இது நான் வைத்தியராக வந்து ஒரு கொஞ்ச நாளில் இது நிறுவப்பட்டது. இது பல அன்பர்கள், மருத்துவ துறையில் இருக்கின்ற அன்பர்கள் இதை நிறுவினார்கள். குறிப்பாக டாக்டர் மனமோகன் அவர்கள் இதில் கூடுதலாக உழைத்திருக்கின்றார். அவருடைய வழிகாட்டலில் இது நடந்து வந்தது. நான் முன்பு கூறியது போல 2006ஆம் ஆண்டு இந்த நிதியத்தில் நான் ஒரு முக்கியமான உறுப்பினராக சேர்ந்து கொண்டேன். இன்று நான் அதற்கு தலைமை பொறுப்பை எடுத்து அதை வழிநடத்தி வருகின்றேன். இந்த விதத்தில் நான் முன்பு கூறியது போல, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றது, மருத்துவ உதவி தேவை நிறைய இருக்கின்றன. அவற்றை நாங்கள் கண்டறிந்து அவற்றிற்கு எங்களால் இயங்கக்கூடியது எல்லாத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. இப்போ நாங்கள் அநேகமாக கேட்குற என்ன, அரசாங்கம் இருக்குத்தானே, அரசாங்கம் செய்யும், நீங்களேன்னு செய்கிறீங்க. இப்போ அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி போட்டு நாங்கள் விட்டுருந்தால் அங்கே கன விஷயங்கள் நடக்காதுன்றது தான். அப்போ அவை செய்யாத சில விஷயங்களை நாங்கள் எடுத்து முக்கியமாக எது முக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோமோ அந்த விஷயங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நாங்கள் செய்கிறோம். இப்போ இந்த விதத்தில் பல திட்டங்களை நாங்கள் சொல்லலாம். முதலாவதாக நான் அந்த திட்டங்களுக்கு போக முன்னுக்கு மருத்துவ உதவி நிதியத்தின் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன். நான் கூறியது போல 2001ஆம் ஆண்டு இந்த நிதியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரை பல கோடி ரூபாய்கள் நிதியுதவியாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நாங்கள் காசாக கொடுக்கவில்லை, உபகரணங்களாகவோ அல்லது ஒரு விடயத்தை அங்கே செயற்படுத்துவதற்கான பணமாக நாங்கள் அதை கொடுக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அந்த வனி போர் முடிந்த பின் ஒரு 60க்கும் மேற்பட்ட திட்டங்களை நாங்கள் தீட்டி அதற்கான நிதியுதவியை வழங்கியிருக்கின்றோம். அதில் சில ப்ரொஜெக்ட்ஸ் பெரிய ப்ரொஜெக்ட்ஸாக இருக்கின்றது, சிலதுகள் சின்ன ப்ரொஜெக்ட்ஸாக இருக்கின்றது. மற்றது இன்னொன்றை பார்க்கலாம். நாங்கள் அந்த ப்ரொஜெக்டுக்கு நேரடியாக நாங்கள் போக முன்னுக்கு, அதாவது இங்கே இருக்கின்ற இன்னொரு சிக்கல் பார்த்தீங்களன்னு சொன்னால், பல அமைப்புகள் பல கோணங்களில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார், நியூசிலாண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, கனடா, லண்டன், நோர்வே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இப்படியாக. இப்போ எங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லை. அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணுறோமா அல்லது ஓவர்லேப் பண்ணுறோமா என்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு எந்த இதுலேயும் இருக்கின்றது. அதை நாங்கள் யூனிஃபண்ட் ப்ராஜெக்ட், அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிதி வழங்குவதில் நாங்கள் ஒரு கோஆர்டினேஷனை வச்சுருந்தோம். அதாவது யூகேலேருந்து வழங்குவார்கள், ஜெர்மனிலேருந்து வழங்குவார்கள், நோர்வேலேருந்து வழங்குவார்கள், கனடாலேருந்து வழங்குவார். அவர்களுடன் நாங்கள் பேசி எங்களுடைய லிஸ்ட்டை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து நாங்கள் அந்த ஓவர்லேப் இல்லாமல், சில பிள்ளைகள் 2 தினம் எடுக்கலாம், ஆனால் அதே நேரம் உண்மையாக பாதிக்கப்பட்ட பிள்ளை ஒன்றுமே கிடைக்காம இருக்கும். அந்த இதை குறைப்பதற்காக நாங்கள் அதை செய்தோம். அதே மாதிரி இந்த மருத்துவ உதவியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மியோட்டன்னு சொல்லி லண்டனில் இயங்கி வருகின்றது. மற்றது இன்னொரு ஹாஸ்பிஸ் கெயின் ப்ரொஜெக்ட்ஸ் இங்கே இயங்கி வருகின்றது. அதே மாதிரி IMHO
என்றது அமெரிக்காலையும் கனடாலையும் இயங்கி வருகின்ற அமைப்புகள். இவர்களுடன் சேர்ந்து இவர்கள்லாம் இந்த மெயினாக இந்த மருத்துவ உதவி வழங்கி வரும் அமைப்புகள் என்று நாங்கள் கருதுகின்றோம். வேறு அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளுடன் சேர்ந்து நீங்கள் இதை செய்யுங்க, நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு புரிந்துணர்வுடன் நாங்கள் இதை செய்து வருகின்றோம். அந்த விதத்தில் நாங்கள் அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2 பேர் காசு கொடுக்காம அல்லது சில வேளையில் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கைக்குள்ள நாங்கள் பகிர்ந்து நீங்கள் அரைவாசியை கொடுங்க, நாங்கள் அரைவாசியை கொடுக்குறோம் என்று சொல்லி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் இப்போ ஒரு ப்ரொஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணினோம் என்று சொன்னால் அவைகிட்ட எங்களால் செய்ய இல்லாமல் இருக்குது, நீங்கள் செய்கிறீங்களா? அதே நேரம் அவர்கள் ஒரு ப்ரொஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணார்கள் அவர்கள் எங்களுக்கு தருவார்கள், இது எங்களுக்கு கொஞ்சம் கூடவாக இருக்குது, எங்களோட பட்ஜெட் இப்போ பத்தாது, நீங்கள் செய்கிறீர்கள். அப்போ அப்படி ஆன ஒரு உறவு முறையில் நாங்கள் இந்த இதை செய்து வருகின்றோம். இப்போ இன்னொன்று விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஆஸ்திரேலியாவில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஒரு அமைப்பு ஒன்று உருவாகி அதனுடைய கணக்கு வழக்கு மட்டும் இல்லை, அவர்களுடைய நிர்வாகம், அப்படி பல விடயங்களில் நாங்கள் அங்கே சிக்கல்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இந்த விதத்தில் ஆஸ்திரேலிய மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்ஃபிட் என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் என்ற அமைப்பில் நாங்கள் ஒரு மெம்பராக இருக்கின்றோம். இதில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு 45 உறுப்பினர்கள், குறிப்பாக சொல்ல போனால் ரெட் கிராஸ், மற்றது வேர்ல்ட் விஷன், இப்படியான பெரிய அமைப்புகள், அவர்களுடன் நாங்களும் ஒரு மெம்பராக இருப்பது ஒரு பொறுத்தக்க ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். இப்போ அந்த இடத்தில் நாங்கள் நேரடியாகவே சில விஷயங்களை நாங்கள் பெற்று நேரடியாகவே செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ப்ரொஜெக்ட்ஸ், அதாவது நாங்கள் என்ன செய்தோம் என்ற விஷயங்கள் கணப்பேர் ஆவலாக இருப்பீங்க கேட்குறதுக்கு. அதாவது நான் சொன்னேன் நிறைய ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. சில ப்ரொஜெக்ட்ஸை நான் இங்கே சொல்லாமல், அதாவது நீங்கள் பார்த்தீர்களா என்றால் இப்போ ஒரு 4 வருடத்துக்கு முந்தி யாழ் போதனாவாசி வைத்தியசாலைக்கு போனவர்களுக்கு தெரியும், அல்லது அங்கு வேலை செய்தவர்களுக்கு தெரியும். அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இடின்னு சொல்லுவோம். அது வந்து சரியான ஒரு தரக்குறைவான்னு சொல்லக்கூட பின்தங்கிய நிலையில் தான் இருந்தது. அதாவது மானிட்டர்ஸ் இல்லை, பேஷண்ட்ஸ் வந்தால் அவர்களை பராமரிப்பதற்கான உபகரணங்கள் இருக்கவில்லை. அப்பொழுது எங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்தது. அதாவது நீங்கள் அந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லி. இப்போ நாங்கள் அங்கே இருக்கின்ற இன்னொரு பொது அமைப்புடன் சேர்ந்து நாங்கள் பணம் வழங்கியதில் அங்கு இப்பொழுது 6 அக்யூட் கேர் பெட்ஸ் என்ற மானிட்டர்ஸோடு சேர்ந்து, இப்போ கார்டியாக் அரெஸ்ட்னு போனால் அல்லது கார்டியாக் ஹிஸ்ட்ரியோடு போனால் அவர்களை மானிட்டர் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே வசதிகள் இருக்கின்றன. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெட்டிகுலோ மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அங்கு வந்து ஐசியூன்றது இல்லை. ஐசியூன்னு சொன்னால் இன்டென்சிவ் கேர் யூனிட். அப்போ அது வந்து கூடுதலாக நோய்வாய்ப்பட்டவர்களை வைத்து பராமரிக்கும் இடம், அல்லது சில வேளைகளில் பெரிய சர்ஜரிஸ் சத்திர சிகிச்சைகள் செய்தால் அவர்களை சர்ஜரி முடிய அங்கு வைத்து பராமரித்து பிறகு அவர்கள் நார்மல் நிலைக்கு வரும்பொழுது அங்கால வார்ட்ஸுக்கு அனுப்புவார்கள். இப்போ இவ்வளவு நாளும் அந்த ஐசியூன்றது இல்லாமல் இருந்தபடியால் அங்கே பெரிய சர்ஜரி செய்கிற இல்லை. எல்லா பேஷண்ட்ஸையும் நாங்கள் கொழும்புக்கோ வேறு இடங்களுக்கு தான் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இப்பொழுது நாங்கள் ஐசியூவில் 6 பெட்ஸ் வச்சு அந்த 6 பேரையும் நாங்கள் வென்டிலேட் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நிலை கொண்டிருக்கின்றோம். அந்த யூனிட் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. அதே மாதிரி பல திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் நீங்கள் சில சின்ன ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வன்னியில் இருக்கிற மாணவர்கள் சத்துணவு திட்டத்தில் சத்துணவு இல்லாமல் அல்லது உணவே இல்லாமல் பாடசாலைக்கு வர ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. அந்த நிலையில் எங்களுக்கு சில அறிவித்தல்கள் இன்ஃபர்மேஷன் வந்து அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சில பாதிக்கப்பட்ட அல்லது பின்தங்கிய பாடசாலைகள் என்று சிலதில் எடுத்து அங்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு காலை மதிய உணவு, முட்டை, பால் மற்றும் பருப்பு அல்லது கடலை இப்படியான விஷயங்களை நாங்கள் கொடுத்து வருகின்றோம். அதுவும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால்,
இந்த பால் முட்டைகளை நாங்கள் போய் இல்லை கடையில் போய் விட இல்லை. அவர்களை நாங்கள் சொல்கிறோம், உங்களோட பேரண்ட்ஸோ அல்லது உங்களோட வட்டாரத்துக்குள்ள யாரும் செய்கிறவர்கள் இருந்தால் அவர்களிடம் வாங்குங்கள். இப்போ அவர்களுக்கும் ஒரு இன்கம் ஆகிறது. ஸோ அப்படியான ஒரு திட்டத்தை செய்திருக்கோம். மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இங்கே லண்டனில் இருக்குதோ தெரியாது, கேர் ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அதாவது ரிமோட் ஏரியாஸில் தூர இடங்களில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. இப்போ அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் இவர்கள் பிளெயினில் போய் அவர்களை அழைத்து ட்ரீட் பண்ணி கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்படியான ஒரு திட்டம் உண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரேலியா பிறந்த தேசம், எல்லா இடத்துலையும் வசதிகள் இல்லை. அப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்னி பிரதேசத்தில் பல இடங்கள், அதாவது மக்கள் நேரடியாக போய் மருத்துவ உதவி பெறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு இருந்தாலும் அவர்கள் போக்குவரத்துக்கு கஷ்டமாக இருக்கலாம். இப்போ அதுக்காண்டி நாங்கள் ஒரு 10-15 டாக்டர்கள், அவர்கள் புதிதாக பட்டம் பெற்றவர்கள். ஆனால் அங்கு பார்த்தீர்கள்னா பட்டம் பெற்று ஒரு கொஞ்ச நாள் இருக்க வேணும் அப்பாயின்மெண்ட்ஸுக்கு. இப்போ அந்த நேரத்தில் அவர்களை ப்ரீ இன்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டாக்டர்களை நாங்கள் வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு காசு கொடுத்து இந்த ஏரியாஸில் நீங்கள் இருந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸை அங்கே ட்ரீட் பண்ணுகிறார்கள். அதே நேரம் மற்ற பேஷண்ட்ஸை இங்கே மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்லலாம். உண்மையிலேயே மிக அறிய வேண்டிய ஒரு விடயம், இதை மக்களுக்கு சென்று சேர வேண்டிய ஒரு விடயத்தை கூறியிருக்கிறீர்கள் டாக்டர் கேதீஸ்வரன். இதே நேரம் நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய மிக முக்கியமான யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய தேவைகள், அடுத்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை, இந்த இரண்டுக்கும் பெரும் நிதி உதவி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் அல்லது பொருளாதார பின்புலம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இதை எவ்வாறு நீங்கள் தேடிக்கொண்டீர்கள்? ஆமாம், நமக்கு நாங்கள் ஒரு லக்கின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது எங்கள் மீது அல்லது எங்களுடன் சேர்ந்து வேலை செய்வர்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதாவது இந்த விஷயங்கள் நடக்கிறது, இந்த காசு அங்கே போய் சேருகிறது என்ற நம்பிக்கையில் அவர்கள் நிறைய பணங்களை நமக்கு அளித்தருகிறார்கள். இந்த விதத்தில் நாங்கள் 2 நிகழ்ச்சிகளை நாங்கள் வைக்கின்றோம். அதாவது நிதி திரட்டும் முகமாக ஒன்று வந்து பெரிய வெள்ளி தினத்தில் நாங்கள் வைக்கின்ற ரேடியோத்தோன், அது வந்து மெல்பர்ன், சிட்னி, ஆஸ்திரேலியா முழுவதாகவும் வைக்கின்றோம். அப்போ அந்த இதில் நாங்கள் நிறைய பணங்களை சேர்க்கின்றோம். அதாவது நாங்கள் சில பேர் அநேகமானவர்கள் எங்களுடன் கால் பண்ணி சொல்லுவார்கள், ஒரு $1000 தாரம், $500 தாரம் என்று சொல்லுவார்கள், எமது சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அதே நேரம் எங்களுக்கு தெரிந்தவர்கள் சில வேளைகளில் அந்த நேரம் ஹாலிடே போயிருக்கலாம், அவர்களையும் நாங்கள் அழைத்து இப்படி நடக்குது, நீங்கள் கொஞ்சம் காசு தருவானும்னு சொன்னால் அவர்கள் மனமும் வந்து எங்களுக்கு காசு தருவார்கள். சில பேர் எங்களுக்கு தெரியும், இப்போ 12 வருடமாக இதை செய்து வருகின்றோம் என்ற முறையில் அவர்களுக்கு தெரியும் என்ன டேட் அது வரும் என்று சொல்லி சில வழிகளில் கொள்ளைக்கு போக முன்னுக்கு அவர்கள் எங்களுக்கு அந்த இதை அனுப்பி வைத்துட்டு போவார்கள். அப்படியாக நமக்கு கடந்த வருடம் $135,000 ஒரு நாளில் சேர்ந்தது. மிக பெரும். ஆமாம், அப்படி ஒவ்வொரு வருடமும் அப்படியான தொகை எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் 2009ஆம் ஆண்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட 450,000 ஒரு நாளில் நாங்கள் சேகரிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் மக்கள் உணர்வாக இருந்தார்கள், ஏதோ வழியில் நாங்கள் செய்ய வேணும், மக்களுக்கு செய்ய வேணும் என்ற உணர்வில் அவர்கள் அளித்தந்தார்கள். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆனுவல் ப்ரோக்ராம், ஒரு கல்ச்சுரல் நைட் ஒன்று வைக்கிறோம் நாங்கள், முத்தமிழ் மாலைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் த இயர், சாட்டர்டேல சண்டேன்னு வரும். அப்போ அதில் வந்து எங்களது கூடுதலாக இலக்கு லோக்கல் கலைஞர்ஸ், லோக்கல் உள்ளூர் கலைஞர்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை வைப்போம். அதுவும் வளமையாக ஒரு மண்டபம் நிறைந்த நிகழ்ச்சியாக நடைபெறும். அதிலும் வர காசு அந்த பணத்தையும் நாங்கள் சேரிப்போம். அதை விட சில பேர் வந்து தங்களுடைய பர்த்டே பார்ட்டி அல்லது இன்னொரு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம், அரங்கேற்றமாக இருக்கலாம், அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் திரட்டுமோ அல்லது கிடைக்கும் பணத்தை நமக்கு தருவார்கள்.
இந்த ஆஸ்திரேலியாவில் இன்னொன்று பார்க்கலாம், தூர இடங்கள், உதாரணமாக சிட்னியாக இருக்கலாம், மெல்பர்னாக இருக்கலாம், பிரிஸ்பேர்ன், பெர்த் என்று அடுக்கி கொண்டு போகலாம். இங்கெல்லாம் பலர் பறந்து வாழுகிறார். இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வசதி இருக்குதா இவ்வகையான நடவடிக்கைகள்? அல்லது அதாவது இப்போ அநேகமான விடயங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. ஆனால் சில அமைப்புகள் ஆஸ்திரேலியா பூராகவும் நடக்குது. இப்போ ஆஸ்திரேலியா மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன், இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரான்ச்சாக வச்சுருக்கிறோம். அப்போ அதை விட பிறகு நாங்கள் நேஷனல் கமிட்டி என்று ஒன்று இருக்குது. அப்போ கூடுதலான விடயங்களை நாங்கள் அங்கு தீர்மானித்து விட்டு மற்ற பிரான்ச்சஸுக்கு நாங்கள் அறிவிப்போம். அதே நேரம் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செயற்படுவோம். மிக உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்கள் வருகை தந்த சமயத்தில் இன்றைக்கு ஆஸ்திரேலிய சமூகம் வாழ்கிறார்கள், மிக துடிப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இருப்பினும் இன்றைக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் எல்லாரும், நீங்கள் முக்கியமாக நீங்கள் பொன் மயில்நாதன் கேதீஸ்வரன் இல்லாத சில விஷயத்தில் நீங்கள் பொறுப்பாக இருந்து மற்றவர்களை திரட்டி செயற்பட்ட விதம் உண்மையில் பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. அதெல்லாம் எங்களோட தாயகத்துக்காக உயரிய சேவையோடு சேர்ந்திருக்குது, கலந்திருக்கு என்னும் பொழுது உண்மையில் எங்களுடைய இங்கு வாழ்கின்ற புலம்பெயர் மக்கள் ஆஸ்திரேலிய சமூகத்தினருக்கு ஒரு முறை நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். இந்த ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷனில் அங்கம் வைப்பவர்கள், நிர்வாகத்தினர் எவ்வாறு மாற்றப்படுகிறார்கள், செயற்படுகிறார்கள்? ஆமாம், இப்போ இந்த விடயத்தில் நாங்கள் கூடுதலாக விரும்பி வருவார்கள். இந்த நான் அதில் ஒர்க் பண்ண வேணும்னு சொல்லி, அல்லது நாங்கள் நமது சமுதாயத்தில் இருப்பவர்கள் யாராவது இந்த பொறுப்பை சரியாக செய்வார்கள் என்றால் நாங்கள் அவர்களை அணுகி நீங்கள் வந்து இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்று செய்வோம். அதே நேரம் எங்களோட மெம்பர்ஷிப் இருக்கிறது. அதாவது மெம்பர்ஸாக சேர்ந்து அதில் இருந்து நாங்கள் அவர்களை நமது நிர்வாக குழு மீட்டிங்கில் நாங்கள் பொறுப்புகளில் நியமிப்போம். அதே நேரம் நமதுக்கு ஒரு போர்டு இருக்கிறது, அதாவது நிர்வாக தலைமை. அதிலே ஒரு நமக்கு 5 டைரக்டர்ஸ் இருக்கிறோம். அதில் நான் சேர்மனாக இருக்கிறேன். அதே மாதிரி அந்த குரூப்பில் நாங்கள் எல்லா ப்ரொஜெக்ட்ஸையும் வடிவாக அனலைஸ் பண்ணி என்ன ப்ரொஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் காசை கொடுக்க போகின்றோம், என்ன ப்ரொஜெக்ட் அடுத்ததாக செய்ய போகின்றோம் என்று சொல்லி நாங்கள் அதை தீர்மானிப்போம். அதே நேரம் நிர்வாக விடயங்களையும் நாங்கள் அங்கு அலசி ஆராய்வோம். இன்னொரு வித்தியாசமான கேள்வியை நான் உங்கள்கிட்ட தொடுக்கலாம் என்று பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் உங்களால் தரம் என்று பார்ப்போம். அதாவது இன்றைக்கு அரசியல் நெருக்கடியை பார்த்தால் இன்றைக்கு நான் சொல்லுவது ஆஸ்திரேலியாவினுடைய அரசியலை பொறுத்தவரையில் இன்றைக்கு அகதிகள் பிரச்சனை மிக பிரச்சனையாக இருக்கிறது. இந்த படகு அகதிகளை ஏற்றுக்கொள்வது இல்லையா என்பதும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயம். அதை விட ஏராளமான அகதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அகதிகள் நடுக்கடலில் உயிரிழந்து போகிற துப்பாக்கி சம்பவங்கள் நிகழ்கிறது. இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் ஒரு சமூக பிரதிநிதிகள் எம்மவர்கள் மத்தியில் மிக குறைவாகவே ஆஸ்திரேலியாவில் பார்க்குறோம். இந்த கனடாவை பொறுத்தவரையில் கூடுதலாக ஆளுங்கட்சிகளில் இருந்து எம்மவர்களுடைய குரல் கொடுப்பதனால் சற்று பாதுகாக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. இது எதிர்காலத்தில் தீர்க்கப்படுமா அல்லது சாத்தியம்? அதாவது பலர் இந்த அகதி விடயத்தில் பல தமிழர்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அரசாங்கத்துடனும் எதிர்க்கட்சியுடனும் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. அதாவது அவர்கள் ஒரே ஐடியாவைத்தான், ஒரே பாலிசியைத்தான் அவர்கள் வச்சிருக்கிறார்கள் என்ற முறையில் அவர்கள் சிமிலான்னு சொல்லலாம். என்ற முறையில் நாங்கள் அவருடன் கதைப்பது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான விஷயங்கள் வெளியில் நாங்கள் மீடியாவில் வராட்டியும் அந்த துறையில் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அங்கு வந்து சேர்ந்த அகதிகளுக்கு அவர்களை கவனித்து எமது சமுதாயத்தில் அவர்களை இன்டிகிரேட் பண்ணுவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அங்கு வந்தவர்கள் நல்ல பிரஜைகளாக எமது தமிழர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல பிரஜைகளாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல தமிழர்கள் அங்கு கடுமையான உழைத்து வருகிறார்கள். அத்துடன் மருத்துவர் என்ற முறையில் நாங்களும் இப்போ அவர்களுக்கு சில மருத்துவ தேவைகள், ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கும். இப்போ மனநோயாளியோ அல்லது ஷெல்பட்டு சில வழியில் காயங்கள் இருக்கலாம், மற்றது வேறு தேவைகள் இருக்கலாம். அப்போ அவர்களை நாங்கள் கண்டு அவர்களுடன் கதைத்து நாங்கள் அவர்களுக்கான சிகிச்சை வழியை நாங்கள் அட்வைஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நேரடியாக நாங்கள் செய்யாட்டியும் அவர்களுக்கு நாங்கள் எங்களது ஆலோசனைகளை வழங்குவோம்.
நல்லது. எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நேரமும் நெருங்குகிறது. உண்மையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்த இந்த சமயத்தில் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு அளப்பெரிய நல்ல உண்மையில் தியாக உள்ளத்தோடு செய்த பல விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உண்மையில் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றோம். டாக்டர் பொன் மயில்நாதன் கேதீஸ்வரன் இன்றைக்கு இந்த நிலையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி இருக்கும், பெற்றார்கள் என்ற ஒரு பக்கம் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு இவ்வளவு தூரம் இதை நாங்கள் எல்லாருமே உதாரணமாக கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றார்களுக்கு ஒரு கடமை இருக்குது சமூகத்தில். என்று சொன்னால் இன்றைக்கு புதிய ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இவர்களை தனியாக படிப்பிச்சு ஆளாக்குறது என்ற நிலைக்கு அப்பால் எங்களுடைய இனத்தோட எங்களுடைய இனத்தின் அடையாளம் மறக்காமல் செயற்படுகின்ற பலவிதமான செயற்பாடு கொண்டுவரணும். உங்களை இன்றைக்கு உதாரணமாக இவ்வளவற்றுக்கு உருவாக்கியதுக்கு பின்னணி யாரை நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்கள்? எனக்கு பின்னணி என்று சொல்லாம எமது என்னுடைய பெற்றோர்கள் கட்டாயமாக எனக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சில வேளைகளில் அப்பா சொல்லுவார், சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று. நான் சில வழியில் சாப்பாட்டையே கவனிக்காமல் இந்த வேலையில் ஈடுபடுவேன். இப்போ அந்த விதத்தில் அவருடைய ஆலோசனைகளும் உறுதுணையும் இருந்திருக்கின்றது. அதே நேரம் என்னுடன் சேர்ந்து என்னை வழிநடத்தியவர்கள் இப்பொழுது குறிப்பாக என்னுடைய திறமையை கண்டு என்னை செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அசோசியேஷனில் இணைத்து கொண்டவர்கள், அந்த பொறுப்பை வழங்கியவர்கள். நான் அந்த பொறுப்பால் தான் நான் என்னுடைய லீடர்ஷிப்போ அல்லது இந்த மாதிரியான ஒரு துணிச்சலான விடயம் என்று சொல்லலாம். என்ன ஒரு விடயங்களில் நாங்கள் ஈடுபடுவதும் ஒரு துணிச்சல் தானே. ஆனால் நாங்கள் அந்த டைமில் நாங்கள் காயப்பட்டவர்களை மருந்து போட்டு குணமாக்குவது அந்த விடயத்திலும் ஈடுபட்டிருக்கிறேன். ஒரு முறை இப்படிதான் தெளிப்பல ஹாஸ்பிட்டல் அடியில் ஒரு கன் ஃபயர் நடந்து கொண்டு அந்த ஆமி சுட்டு கொண்டு போயிருக்கிறேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலே வெறிச்சோடி இருக்கையில் பேஷண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் அதை டேக் ஓவர் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அது நான் 10ஆவது படிக்கும்போது. ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் அதுக்கு பிறகுதான் நான் மருத்துவராக வர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளும் கூடியது எனக்குள் வளர்ந்ததுன்னு சொல்லலாம். நல்லது. நாங்கள் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்ற மருத்துவ நிகழ்ச்சியிலும் உங்களை அழைக்க விரும்புகின்றோம். ஒரு ரேடியோலஜிஸ்டாக, ஸ்பெஷலிஸ்டாக, ஒரு கன்சல்டனாக உங்களுடன் நாங்கள் எமது உறவுகள் தங்களுடைய தேவைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் நம்பிக்கை உண்டு. அந்த வகையில் உங்களுடைய வருகைக்கு மீண்டும் ஒரு முறை எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. கன்சல்டன்ட் டாக்டர் பொன் மயிலநாதன் கேதீஸ்வரன் நம்மோடு இணைந்திருந்து நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு எமது உறவுகள் சார்பில் நன்றிகளை தெரிவித்து மனுவோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.